All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய அநாதி தீர்மானம், கிருபையினால், தயவினால், காருண்யத்தினால் சுமார் 36 ஆண்டுகளை கடந்து நாம் இந்த ஆலயத்தில் இந்த ஜெபத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவாதி தேவன் கடந்த சுமார் 36 ஆண்டுகளாக சபையை எல்லா விதங்களிலும் அவர் காப்பாற்றி பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். இன்றைய தினத்திலே சபையினுடைய 36வது ஆண்டு ஒரு சுவிசேஷ கூட்டமாக, தோத்திர கூட்டமாக நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே என்ன தேவ செய்து கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் போது 36 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு கரை சேருதல். ரீச் த லேண்ட், ரீச் த கோல், ரீச் த டெஸ்டினி. கரை சேருதல். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி யோனா 1 அதிகாரம் 13வது வசனம். அந்த மனுஷர் கரை சேரும்படி, மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் அவர்களால் கூடாமல் போயிற்று. கரை சேருதல் என்ற ஒரு வார்த்தை கருத்து என்ன தெரியுமா? நாம் எடுத்த செயல்கள் ஜெயத்தோடு முடிப்பதை குறிக்கிறது. மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை திருமறை பல விதங்களிலே ஒப்பிடுகிறது. 1 யுத்த களம், 2 மல்யுத்த போட்டி, 3 ஓட்டப்பந்தயம், 4 பிரயாணம், 5 கப்பல் பயணம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்று சேர வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கரை சேருதல் என்றால் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு பத்திரமாக நாம் போய் சேர வேண்டும். வேறு வார்த்தையில சொல்லட்டுமா? பூமிக்குரிய நம்முடைய ஓட்டத்தை முடித்து பூமிக்குரிய நம்முடைய பிரயாணத்தை ஜெயமாக முடிப்பதை வெளிப்படுத்துகிறது. இக்கரையிலிருந்து மறுக்கரை, இக்கரையிலிருந்து மோட்சக்கரை, அதுதான் கரை சேருதல். சில பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என் பொண்ணை பத்திரமா கரை சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப பேர்டன்லாம் குறையும், எனக்கு பேர்டன் குறையும், கரை சேர்த்துட்டா. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் எடுத்த ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாக முடிப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த ஜீவியத்தை, தொழிலை, வியாபாரத்தை, குடும்பத்தை நாம் துவக்கி விட்டோம், ஆரம்பித்து விட்டோம். எப்படி இவைகளை முடிக்க போகிறோம், அதுதான் மிக முக்கியமானது. கரை சேர்வீர்களாக அல்லது பாதியிலே கரை சேராமல் விட்டுவிடப் போகிறீர்களா? யோசிங்க. ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஜெயமாக இருக்குமா? நீங்க நினைத்ததை சாதிச்சு இருக்க கூடுமா? அல்லது பாதியிலே விட்டுட்டீங்களா? எடுத்த காரியம் உடைந்து போயிட்டா? யோசித்து பாருங்க. நிறைய பேரு, நான் ஊழித்து வரும்போது என்னோட கூட நிறைய பேர் ஊழித்து வந்தாங்க. இன்றைக்கு அவங்க ஊழியம் செய்யலையே. என்னோடு கூட நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிச்சாங்க, முடியலையே. கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்களே, வேற தொழிலுக்கு போயிட்டாங்களே. தேவனுக்கே மகிமை. ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிக்க முடியல. கரை சேருதல். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டார்கள். என்ன நடந்தது? விசுவாசமாக கப்பல் சேதப்பட்டது. கப்பல்
சேதப்படாமல் இருந்தால் கரை சேர முடியும். கப்பல் சேதப்பட்டால் கரை சேர முடியுமா? நீங்கள் நானும் ஒரு கப்பல். இங்க எத்தனை கப்பல் இருக்கு பாருங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கப்பலாகிய விசுவாசிகளே, நீங்கள் கட்டப்பட்ட நோக்கம் அக்கறை சேரணும். இக்கரையிலிருந்து மறுக்கரை, இக்கரையிலிருந்து பரலோகத்துக்கு கடந்து போகணும். அதுக்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் அக்கறைக்கு மறுக்கரைக்கு போய் சேரவில்லை என்றால், நீங்க அழைக்கப்பட்டது, கட்டப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது வீண். அக்கறை சேரணுமா, அக்கறைக்கு போகணுமா, பத்திரமா? இந்த நல் மனசாட்சியை நாம் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டும். மனசாட்சி எல்லாரிடத்தில் இருக்கிறது. மனசாட்சி கெட்டுவிட்டால் இந்த விசுவாச கப்பல் சேதமடையும். மனசாட்சி கெட்டுவிட்டால் உங்க ஜீவியத்தில் ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் அடையும். எனக்கு அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். மனசாட்சியில் சூடு உண்டாகி, மனசாட்சியில சூடு உண்டானால் நீங்கள் பொய்யராக மாறுவீர்கள். பொய்யர் போய் சேர முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, கப்பல் பெரியது, கடும் காற்று அடிக்கிறது, ஆனா கப்பலை நடத்துகிறான் பாருங்க, அவன் சிறிய சுக்கானை, கோடிட்டுக் கொள்ளுங்கள், சிறிய சுக்கானை பயன்படுத்தி தான் போகும்படி யோசித்த இடத்திற்கு நேராக பத்திரமாக கரை சேர்ந்தான். இந்த வசனத்திற்குள் ஆழமான கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையிலே உடைந்த கப்பலை குறித்து பார்க்கிறோம், கரை சேராத கப்பலை குறித்து வாசிக்கிறோம், கரை சேர்ந்த கப்பலை குறித்து படிக்கிறோம். இன்றைக்கு கரை சேர்தல். சில கப்பல்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். 36 ஆண்டுகளாக வந்துட்டோம், இன்னும் இருக்கு. இயேசு கிறிஸ்து வருகையில இந்த சபையார் எல்லாரும் பறந்து போகணும், கரை சேரணும். அக்கறை மறுக்கரை நான் போய் சேரணும். அப்படி நாம் மறுக்கரைக்கு அக்கறை போய் சேருவதற்கு நாம எப்படி வாழணும்? திருமறையில் இருக்கிற சில கப்பல்களை, சேர்ந்த கப்பல், சேராத உடைந்த கப்பல், அவைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது சாலமோனின் கப்பல், யோசபாத்தின் கப்பல். இந்த 2 கப்பலும் ஒற்றுமையையும் வேற்றுமைகளை நான் சொல்லட்டும். இந்த 2 கப்பல்களும் ஒரே இடத்தில் தான் கட்டப்பட்டது. 1 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 ராஜாக்கள் 9:26. எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தார்கள். முதலாவது இந்த கப்பல் நம்முடைய ஜீவியத்தை இது சுட்டி காட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும், நாம் மீண்டும் சொல்ற ஒரு விசுவாச கப்பல். நீதிமொழிகள் 31:14வது வசனம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு வியாபார கப்பல். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு போர் கப்பல். இது கட்டப்பட வேண்டும். இந்த கப்பல் எங்கு? எசியோன் கேபார் என்ற இடத்தில் கட்டப்பட வேண்டும். எசியோன் கேபார் என்றால் உறுதியான இடம். நம்முடைய ஜீவியம் உறுதியான இடத்தில் கட்டப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எது உறுதியான இடம்?
சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, தேவ சமூகம் உறுதியான இடம். இரண்டு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை உறுதியான இடம். இப்படிப்பட்ட உறுதியான இடத்திலே நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கரை சேர முடியும், அக்கரைக்கு போய் சேர முடியும், மறுக்கரைக்கு போய் சேர முடியும். பிறவி பெருங்கடல். இந்த பிறவி என்பது பெரிய ஒரு கடல். இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், பெரிய கடல். அதுக்கு நாம் கப்பலாக இருக்கிறோம். பத்திரமா போய் சேரணும். உடைந்து விடக்கூடாது, சேதமடைந்து விடக்கூடாது, பாதியிலே மூழ்கி விடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 22 அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் ஒரு ராஜாவை பார்த்து, நான் உன்னை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். உறுதியான இடத்திலே ஆணியை போல அடிப்பேன். உங்க ஜீவியம் உறுதியான இடத்தில் இருக்கிறதா? உங்க ஜீவியத்தை ஜீவியமாகிய கப்பலை கட்டும்படி உறுதியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா, சேர்ந்திருக்கிறீர்களா? உறுதியான இடம், தேவ சமூகத்தை தேடுங்க, தேவ சமூகத்தில் வாழுங்க. உங்க விசுவாச கப்பல், போர்க்கப்பல், வியாபார கப்பல் உறுதியா கட்டப்படும். உறுதியான தேவ சமூகத்தை விட்டு நீங்க எதையும் செய்யாதீர்கள். தேவ சமூகம் இல்லாத இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. சபையில பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இணைந்து இருங்க, சேர்ந்து இருங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பொழுதுதான் விசுவாசியாக உன் கப்பல், போர் கப்பல், வியாபார கப்பல் உறுதியாக கட்டப்படும். இல்லை என்றால், உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்? பிரயாணம் போகும், கவுந்து போயிடும், உடைஞ்சு போயிடும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 9 அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். சாலமோனும் யோசபாத்தும் ஒரே இடத்திலே, அதாவது எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். உறுதியான இடத்தில் தான் செய்தாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சாலமோனுடைய கப்பல் 1 ராஜாக்கள் 9 அதிகாரம் 28வது வசனம். சாலமோனின் கப்பல்கள் ஓப்பீருக்கு போய் அந்த இடத்தில் இருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனு கொண்டு வந்தது. சாலமோன் கப்பல் உடையவில்லை, ஆனால் யோசபாத்தின் கப்பல் உடைந்து விட்டது. 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 48வது வசனம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 36வது வசனம். யோசபாத்தின் கப்பல்கள் உடைந்து போயிற்று, செய்த இடத்தில் உடைந்து போயிற்று. செய்யும் போது உடைஞ்சு போச்சுங்க. காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 35வது வசனம். காரணம் அழகா இருக்கு. யோசபாத் பொல்லாப்பு செய்கிற மனுஷனோடு தோழமை கொண்டு அகசியா என்னும் ராஜாவோடு உதவியோடு இந்த கப்பலை கட்டினான். பிரியமானவர்களே, பொல்லாப்பினுடைய தோழமை, தவறான ஒரு உறவு, தவறான ஒரு ஐக்கியம். பிரியமானவர்களே, என்னாகமம் 33 அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிங்கள். இஸ்ரவேலர்கள் மொத்தம் 40 இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். அதில் ஒன்று எசியோன் கேபார். கப்பலை எங்க கட்டாங்க? எசியோன் கேபார். இந்த எசியோன் கேபார் இஸ்ரவேலர்கள்
40 இடங்களிலே பாளையம் இறங்கினார்களே, அதில் ஒரு இடம் இந்த எஸ்யோன் கேபார். எஸ்யோன் கேபார் என்றால் முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு. எபிரோன் ஐக்கியம். அடுத்தது காதேஸ், பரிசுத்த ஸ்தலம். இந்த ஐக்கியத்தில் இருந்து, எபிரோனில் இருந்து முதுகு எலும்பாகிய இந்த எஸ்யோன் கேபார் உபதேசத்துல உறுதியாக இருக்கணும். உபதேசத்துல உறுதியாக இருந்தால்தான் காதேஸ் என்னும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். பிரியமானவர்களே, இந்த முதுகெலும்பு, இந்த எலும்பு கொண்டுதான் தேவன் மனவாட்டியை உருவாக்கினார். மறந்துடாதீங்க, எலும்பு மிக முக்கியம். முதுகெலும்பு. நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லை. நான் வேற வார்த்தையில சொல்றேன், உபதேசத்தை மட்டும் யாரும் முறித்து விடாதீர்கள். உபதேசத்தில் கட்டப்படுங்கள். உபதேசத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஜீவியத்தை கட்டுங்கள். உங்க வாழ்க்கை என்னும் கப்பல் சேர வேண்டிய இடத்துக்கு போய் கரை சேரும். உபதேசத்தின் அடிப்படையிலே ஊழியம் செய்யுங்கள். இந்த உபதேசத்தில் கட்டப்பட்ட கப்பல்கள் மட்டுமே ஓப்பிற்கு போகும். விலை உயர்ந்த ராஜாவின் பக்கத்தில் நின்று கொண்டு வலது பக்கத்தில் இருக்கிற மணவாட்டி அணிந்திருக்கிற ஓப்பியருடைய கோல்டுக்கு கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஆனால் இந்த யோசபாத் உபதேசத்திலிருந்து விலகிவிட்டான். வேறுபாட்டின் ஜீவம் இல்லை அவன் இடத்துல. தவறான உறவு, தவறான தொடர்பு. யோசபாத் என்னவோ நல்லவன், யோசபாத் என்னவோ தேவனுக்கு பிரியமானவன். ஒரு தீர்க்கன் வருகிறான், யோசபாத், நீ அகாசியாவுடன் நட்பு உதவி பெற்றபடியால் கர்த்தர் உன் கிரியையை முறித்து போடுவார். அந்த கப்பல் தர்ஷுக்கே போகலைங்க. கர்த்தர் அந்த கப்பலை கட்டின இடத்திலே உடைத்தார். அதே இடத்துல உடைந்து போயிற்று. ஏன்? தகாத உறவு, தகாத தொடர்பு, தவறான பொல்லாப்பு மனிதர்களோடு ஐக்கியம். அகசியா, யோசபாத் அகசியாவோடு கூட கூட்டணி வைத்தான் பாருங்க. அதுதான் தவறு. கூட்டணி உடைந்து விட்டது. 3 விதங்களிலே இந்த யோசபாத் கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாக்களோடு தொடர்பு வைத்தான். நம்பர் 1, 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். யுத்தம் செய்யும்படி தவறான மனிதனோடு தொடர்பு வைத்தான். 2 நாளாகமம் 21 6வது. விவாகம் செய்யும்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவோடு சம்பந்தம் வைத்தான். 3, வியாபாரம் செய்யும்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாவோடு உதவி பெற்றான். கர்த்தர் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வேறுபாட்டு ஜீவியம் இல்லை. மாறுபாடு உள்ள சந்தை விட்டு விலகல யோசபாத். கர்த்தர் இவன் கிரியைகளை முறித்து போட்டார். நான் தாழ்மையா சொல்ற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோடு நட்பு வைக்காதீர்கள். பொல்லாதவர்களோடு நீங்க தோழமை வைக்காதீர்கள். ஆண்டவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் தான் நம் வாழ்க்கை கட்டணும். தேவன் கட்டினால் நம்முடைய காரியங்கள் உடையாது, நம்முடைய ஜீவியம் உடையாது, நம்முடைய பிசினஸ் உடையாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோசபாத்தை போல நல்லவர்களாக இருக்கலாம், பிரியமுள்ளவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி, உங்கள் தோழமை, நட்பு, உறவு யாரோடு இருக்கு? பொல்லாப்பு செய்கிறவர்களோடு உன்னுடைய நட்பு இருக்கிறதா?
பொல்லாப்பு, திருட்டுதனம், கள்ள உள்ளம், பகை உள்ளம் உள்ளவனோடு கூட நீ உதவியை எதிர்பார்க்கிறாயா? பிரியமானவர்களே, கரை சேரணுமா? குடும்பம் என்னும் கப்பல் உடையாமல் இருக்கணுமா? தவறான உறவு, நட்பு, பொல்லாதவர்களுடைய உதவியில் இருந்து வெளியே வாருங்கள். சங்கீதம் 1:1 படி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு உபதேசத்தில் ஸ்டாண்டர்டாக இருங்க. யோசபாத்தின் கப்பல் அங்கேயே உடைந்து போனது. பொருட்களை கொண்டு வர தர்ஷீஷுக்கு போகவில்லை. கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் கரத்தில் தாருங்கள். தேவரே, தவறான நட்பு, தவறான உறவு, தவறான பொல்லாத மனிதர்களோடு ஐக்கிய வைத்திருக்கிறேன், என்ன மன்னியும். அப்படி சொன்னா தேவன் கட்டுவார், நல்ல கப்பலாக மாற்றுவார். இது ஒரு 36 வருஷம், 9 வருஷம் நான் ஐபிஎஸ்ல பாஸ்டராக இருந்தேன். 44 வருஷம் ஒரே ஏரியால நான் ஊழியம் செய்கிறேன். எப்படி நான் கடந்து வந்தேன்? தவறான நட்பு, தவறான உறவு, பொல்லாதவர்களோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்க மாட்டேன், ஃபெலோஷிப்பை வைக்க மாட்டேன், உதவி நாட மாட்டேன். எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்தேன். ஆகவே தான் இவ்வளவு நீண்ட கால பயணத்தில் நான் வெற்றியோடு சாட்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். தேவனுக்கே மகிமை உண்டாகும். ஒப்பு கொடுங்க. 36வது வருஷத்துல சபையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருப்பவர்களே, என்னை போல வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல தவறு செய்பவர்களோடு, திருட்டுதனத்தோடு இருப்பவர்களே, வேறுபாட்டின் ஜீவித்து விட்டு விலகி வாழ்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்காதீர்கள். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உபதேசத்தில் உறுதியாக இருங்க. கப்பல் உபதேசத்தில் கட்டப்பட வேண்டும். வாழ்க்கை உபதேசத்தில் கட்டப்பட வேண்டும். என்ன எத்தனையோ பேர் எத்தனையோ சாபலத்துக்கு கூட்டாங்க. உபதேசம் என்ன? இதை காட்டில மேன்மையான உபதேசம் உனக்கு தெரிகிறதா? நான் பணத்துக்காக நான் ஊழியத்துக்கு வரல. தேவனுடைய அழைப்புல அபிஷேகத்தில் வந்து உபதேசத்தில் இன்றைக்கு நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன். உபதேசத்தில் கட்டப்பட்டால் உன் கப்பல் கரை சேரும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையில ஈராமின் கப்பல், தர்ஷீஷ் கப்பலை குறித்து வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாதபடினா குறுகிய ஒரு செய்தியை கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். ஈராமின் கப்பல்கள் சாலமோன் ஆலயத்தை கட்ட எல்லா வகையான பொருட்களை கொண்டு வந்தது இந்த ஈராமின் கப்பல். ஈராமின் கப்பல் தான் ஆலயம் கட்ட பெரிய உதவியாக, ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11, 12. 120 தாலந்து பொன், மிகுதியான கந்த வர்க்கங்கள், ரத்தனங்கள், வாசனை மரங்களை கொண்டு வந்தது ஈராமின் கப்பல். ஈராமின் கப்பலில் இருந்த பொன் உலகத்திற்கல்ல, தேவாலயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. கவனிங்க, சாலமோன் என்றால் சமாதானம், ஈராம் என்றால் உயர்ந்த குலத்தவன். அப்போ சமாதானமும் உயர்ந்த குலமும், குட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் ஃபெலோஷிப், ஒரே ஸ்பிரிட், ஒரே தரிசனம், ஒரே தரிசனம், ஒரே ஸ்பிரிட்டோடு 2 பேரும் சேர்ந்து விட்டால் அங்கே சக்சஸ், அங்கே சக்சஸ். இந்த ஈராம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சப்ளை பண்ணான், ஃபுல் சப்போர்ட் பண்ணான். எவ்வளவு மரம் தேவை அனுப்பி வைத்தான், எவ்வளவு தேவதாரு மரம் தேவை அனுப்பி வைத்தான், எவ்வளவு கேதுரு மரம் தேவை அனுப்பி வைத்தான். சாலமோனுக்கு
தேவாலயம் கட்டுறது ஃபுல் சப்போர்ட் பண்ணுவது இந்த ஈராமின் கப்பல் தான். ரெண்டு பேருக்கும் குட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே விஷன், ஒரே தரிசனம், ஒரே ஆவி இருந்தா குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாது. பாஸ்டருக்கு, விசுவாசிக்கு ஒரே தரிசனம், ஒரே ஆவியானவர், ஒரே உபதேசத்துல அப்படி அவங்க பயணிக்கும் போது அந்த சபை கரை போய் சேரும். ஒரே தரிசனம், ஒரே ஆவியானவர் பெற்று அவர்கள் இணைந்து இருந்தால் அவர்கள் தரிசனம், விசுவாசம், prayer life, then fasting prayer, ஜெபம் எல்லாம் டெவலப் ஆகும். ஒரே தரிசனம் இருக்கணும். பிசாசு இதை பிரிக்க எதிர்பார்ப்பான். ஆனா தர்ஷிஷ் கப்பலை பாருங்க, ஆரம்பத்தில் என்னவோ அது கோல்டு கொண்டு வந்தது, ஆனா பிற்காலத்துல லௌகீகமான பொருட்களை கொண்டு வர ஆரம்பித்தது. தர்ஷிஷ் கப்பல்ல மயில் இருந்ததுங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். மயில் என்பது பெருமையின் அடையாளம். ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய வீழ்ச்சியே கொண்டு வருவது பெருமை. பெருமை தலைவிரித்து ஆடக்கூடாது. என் தேவன் யாருக்கு கிருபை? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீங்க கரை சேரணுமா? தாழ்மையோடு வாழுங்க. எவ்வளவு பணம், பதவி, பட்டம், பொருட்கள் எது இருந்தாலும் தாழ்மை. மயில் வந்துச்சு அந்த கப்பல்ல. 2, அந்த தர்ஷிஷ் கப்பல்ல குரங்குகள் இருந்தது. 1 ராஜாக்கள் 10:22வது வசனம். குரங்கு என்பது ஒரு பிசாசுக்கு அடையாளம். பின்மாற்றங்கள், தோல்விகள் வருகிறது. தர்ஷிஷ் கப்பல்ல மயில் வந்தது, குரங்கு வந்தது. மயில் பெருமைக்கு அடையாளம், குரங்கு என்பது பிசாசு பின்மாற்றத்துக்கு அடையாளம். உலக பிரகாரமான ஆடம்பர பொருட்கள் இருந்தது, அழகு சௌந்தரியங்கள். தர்ஷிஷ் கப்பல் இருந்த பொன் உலக ஐஸ்வர்யம். பண ஆசை எல்லாத்தையுமிக்கு வேறாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இருதயத்தை கெடுத்துவிடும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போதே கிறிஸ்துக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதாவது உலகத்தை, உலக ஐஸ்வர்யம், மாயைகளை எல்லாவற்றையும் பலந்தோண்டு அடக்கம் பண்ணப்படுகிறோம். கப்பலாகிய நமக்குள்ள உலக ஆசைகள் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 48:7. கர்த்தர் கீழ்காற்றினாலே தர்ஷிஷின் கப்பலை உடைக்கிறார். ஏன் கப்பலை உடைக்கிறார்? உலகம் இருக்கு, பின்மாற்றம் இருக்கு, அங்கு பெருமை இருக்கு. உலகம் உங்களுக்குள் இருந்தால், பெருமை உங்களுக்குள் இருந்தால், உலக ஜீவியம் உங்களுக்குள் ஐஸ்வர்யம் இருந்தால் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார் கர்த்தர். உலகத்துக்கு பின்னே போகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. தர்ஷிஷ் கப்பல் என்றால் லௌகீகமான ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த லௌகீகமான ஜீவித்தை விட்டு வெளியே வாருங்கள். இந்த தர்ஷிஷ் கப்பல்ல மறுபடியும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நான் விவரிக்க நேரம் இல்லை. தர்ஷிஷ் கப்பல்லே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் யோனா. சுய வழியை பின்பற்றுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். தேவன் சொன்ன இடத்துக்கு போகாமல் எது திசைக்கு போகிறவன் அங்கு இருக்கிறான். யோசித்து பாருங்க. உங்க சுய வழியை விரும்பாதீர்கள். இன்றைக்கு சொல்லுங்க, நான் பத்திரமாக அக்கறை மறுக்கரை நான் போய் சேரணும். தகப்பனே, என்னை நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். தர்ஷிஷ் கப்பலை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். அந்த தர்ஷிஷ் கப்பல்ல யோனா என்கிறவன் கனநித்திரையின் ஆவியோடு கூட இருக்கிறான். பரிசுத்தப்படாத சுபாவம் உள்ள ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிசுத்தப்படாத சுபாவம், கேரக்டர் மாறல, அயர்ந்த நித்திரை,
சூழ்நிலையே அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். விசனம் உள்ளவன், கடும் கோபம் உள்ளவன் அங்கிருக்கிறான். பிரியமானவர்களே, தர்ஷீஷ் கப்பல் உடைப்பார், நியாய தீர்ப்பு வரும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையில் இன்னொரு கப்பலை குறித்து நான் சொல்லட்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம். பர்னபா, மார்க்கு அவர்கள் கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனார்கள். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. கடும் கோபம் வந்தார்கள், பிரிவினை உண்டானது. இதனால் பர்னபா என்ன செய்தாரு? ஒரு கப்பல் ஏறி போனாரு. பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப தவறு. காரணம் என்ன? பிரிவினை வருது. தர்க்கம் கடும் கோபத்திற்கு நடத்தினது. புதிய ஏற்பாட்டிலே தர்க்கங்களுக்கு விலகிருங்கள். இயேசு மௌனமாக இருந்தார். அது ஒரு பெரிய பலன். வீணான பேச்சுகள் தேவ கணக்கில் வருகிறது. தர்க்கத்தை விட்டு, வாக்குவாதங்களை விட்டு வெளியே வாங்க. தர்க்கம் கடும் கோபத்திற்கு கொண்டு போனது. யோனாவுடைய வாழ்க்கையிலும் அகாசருடைய வாழ்க்கையிலும் கடும் கோபம் இருந்தது. நீதிமொழிகள் 19:19 கடும் கோபிக்க ஆக்கினை உண்டு. கிறிஸ்துவின் ஆவியோடு தவறு செய்தவர்கள் மன்னியுங்க. எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை முறைதான் பைபிள் படிச்சாலும் தப்பு செய்தவங்களை மன்னிப்பதே கிடையாது. கலாத்தியர் 5:20 பிரிவினை என்பது மாம்சத்தினுடைய கிரியை. பர்னபா இப்படிப்பட்ட குணத்தோடு மார்க்கோடு கூட அவன் பிரயாணம் செய்கிறான். பிரிவினை. பிரியமானவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீர்களா? பிரிந்திருக்கிற ஒரு ராஜ்யம், பிரிந்திருக்கிற ஒரு பட்டணம், பிரிந்திருக்கிற ஒரு வீடு, இவைகள் தனக்குத்தானே பிரிந்து இருந்தால் ஒரு நாளும் நிலைத்திருக்க முடியாது. இந்த கடைசி காலத்தில் பிசாசு ஒவ்வொருவரையும் பிரிக்க எத்தனைக்கிறான், முயல்கிறான். நீங்களும் நானும் கரை சேரணுமா? பிரிவினையை உதறி தள்ளுங்க. சகோதரன் ஐக்கியத்தோடு இருப்பது மிகவும் இன்பமானது. 133ஆம் சங்கீதம் அதை தான் சொல்லுகிறது. எவ்வளவு இன்பம், எவ்வளவு நன்மை. ஐக்கியத்தை கட்டி எழுப்புங்கள். ஆனா பவுலுடைய பிரயாணத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 40-41வது வசனம். இங்கே சகோதர சிநேகத்தை நான் பார்க்கிறேன், சகோதரனுடைய ஐக்கியத்தை பார்க்கிறேன், தேவ கிருபையை பார்க்கிறேன், சபைகள் திடப்படுத்தப்பட்டதை பார்க்கிறேன். ஆனால் பர்னபாவை போல கடும் கோபத்தோடு, தர்க்கத்தோடு, பிரிவினையோடு நீங்கள் வாழாதீர்கள். அப்படி போனா அடுத்தது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா பவுல் சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்தார், சபைகளை திடப்படுத்தினார். பிரியமானவர், ஐக்கியம் இருந்தது. உங்க கப்பல் அக்கறைக்கு போய் சேரணும், கொஞ்சம் ஐக்கியமாக இருங்க, சகோதர சிநேகத்தோடு இருங்க, மன்னிங்க மற்றவர்களை, கடும் கோபத்திலிருந்து வெளியே வாங்க. திருமறையில் இன்னொரு கப்பலை குறித்து பார்க்க 107ஆம் சங்கீதம் 23. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறார்கள். வசனம் 26. அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கப்பல்ல போறாங்க, ஆத்துமால கிளேசம் வந்துச்சு. 27. வெறித்தவன் போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. கோடிட்டுக் கொள்ளுங்கள், அவர்களுடைய ஞானம். இந்த கப்பல் பிரயாணம் சொந்த ஞானத்திலே செய்தார்கள். ஆகவேதான் இந்த அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று. நான் ஒன்று சொல்லட்டும், நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஞானம் இருக்கிறது. நாம் வாழ்க்கையை சொந்த ஞானத்தினால் சக்சஸ் பண்ண முடியாது, சொந்த ஞானத்தினால் நடத்தவே முடியாது. சொந்த ஞானத்திலே நீங்க வாழும்போது முதல்ல அதிசயங்கள் நடக்கும்.
ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும், அதன் பிறகு கிளேசங்கள் வரும், மூழ்கி விடுவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 276 பேரோடு கூட கப்பலில் பிரயாணம் செய்கிறார். வசனம் 13, இவர்களும் சுய ஞானத்தினாலே பயணித்தார்கள். ஆரம்பத்தில் தென்றல் மெதுவாக வீசினது, தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பெரிய ஒரு மோசமும் சம்பவிக்கும், கப்பலுக்கு ஆபத்து வரும். அங்க இருக்கிற மாலுமி, 100க்கு அதிபதி, அந்த கப்பலுடைய ஓனர் இவனை சாதாரண கைதியாக நினைத்தார்கள். 100க்கு அதிபதி இவர்களுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு மாலுமினுடைய வார்த்தையை நம்பினான். அப்போஸ்தலர் 27:10, இந்த பயணத்தில் சரக்குக்கும் கப்பலுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று பவுல் சொல்றார். சுய ஞானத்தினாலே பிரயாணம் செய்யாதீர்கள், உங்கள் சுய புத்தியை சாராதீர்கள். ஆரம்பத்திலே கைகூடி வந்தது போல தென்றல் வீசலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று கூட கூறலாம். நீங்க மனித ஞானத்திலே வாழ்கிறீர்களா, தேவ ஞானத்தில் வாழ்கிறீர்களா? நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பெருங்காற்று வீசியது, கடல் கொந்தளித்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஞானத்தின் பக்கம் திரும்பி வாங்க, மனித ஞானத்தை விட்டு விட்டு வாங்க, வெளியே வாங்க, தேவ வார்த்தை கேளுங்க. சுய ஞானத்தில் வாழ்ந்தால் விசுவாசம் என்னும் கப்பலுக்கு சேதம் உண்டாகும். சுய ஞானத்தில் வாழ்ந்தால் விசுவாசத்தை இழந்து விடுவீர்கள். 100க்கு அதிபதி மாலுமியினுடைய கப்பலின் வார்த்தைகளை கேட்டுதான் நம்பிதான் போனான். மற்றவர்கள் நம்மை உதறி தள்ளலாம், கர்த்தர் நம் பெயரை கூப்பிட்டு நம்மை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே, பவுலை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், திடமனதாக இரு. கப்பல் சேதம் வந்தாலும் பிராண சேதம் வராது. என் ஆட்கொண்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்று இரவு என்னோடு கூட பேசினார். கரை சேர முடியுமா அல்லது முடியாதா? என் ஓட்டம் முடியுமா முடியாதா? திகைக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். என் வார்த்தையை நம்பு. மனுஷனை நம்புவது விருதா. அப்போஸ்தலனாகிய தேவன் நம்முடைய தேவன், பவுலோடு கூட பேசினவர் நம்மோடு கூட பேசுகிறார். பயப்படாதே, திடன் கொள். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வசனத்தை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது அதுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் கப்பல் கரை சேரும். மனிதர்கள் வார்த்தையை நம்பாதீர்கள்.